கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 15வது அதிகாரம் 20வது வேத வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அருமையானவர்களே, கெட்ட குமாரன் என்கிறதான இந்த ஓமையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இளைய குமாரன் தகப்பனுக்கு எதிர்த்தவனாக அவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவன் வாங்கி கொண்டு, தன் பாகத்தை வாங்கி கொண்டு தூரதேசத்திற்கு போய் இஷ்டப்படி அவன் வாழ்ந்து எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அழித்த பிறகு அவனுக்கு அந்த தேசத்துல குறைவு உண்டானது. பன்றிகள் சாப்பிடுகிறதான அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அவனுக்குள்ள ஒரு புத்தி தெளிவு உண்டாகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தகப்பன் தூரத்திலே இருந்து அவனை கண்டு ஓடி அவனை முத்தம் செய்து அவனை அணைத்து கொண்டு அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவனுக்குள்ள ஒரு புத்தி தெளிவு வந்தது. நான் தகப்பனுக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு புத்தி தெளிவு உண்டானது. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக பிரகாசித்த ஒரு நபராய் இருக்கலாம், பரிசுத்தமாய் தேவனுக்காக உங்களை காத்து கொண்ட ஒரு பாத்திரமாய் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்கள்ல நீங்க அவைகளை எல்லாம் இழந்து நீங்க தேவனை விட்டு தூரமா இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துக்கு வர வேண்டும். தகப்பன் மனதுருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தகப்பன் தூரத்தில் இருக்கும் பொழுது அவனை தேடி ஓடினா, அவன் வந்த உடனே அவனை பார்த்து ஓடுகிறார். அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க எப்பொழுது அவரிடத்தில் வருவீர்கள் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம். இனி என்னால் இதிலிருந்து இருந்து வர முடியாது என்று சொல்லி நீங்களே புலம்பிக் கொண்டிருக்கலாம், நீங்களே சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றார், எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துக்கு வாங்க. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துக்கு வாங்க. ஏன்னா அவர் நெறிந்த நாணலை முடியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவரிடத்தில் எழுந்து புறப்பட்டு வருகிற பொழுது ஆண்டவர் உங்களை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். உங்களை அந்த ஸ்தானத்துல, நீங்க இழந்த ஸ்தானத்துல நிறுத்துவார். உங்களை கர்த்தர் மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருகுகிறதான தேவன். இன்றைக்கும் கர்த்தர் மனதுருக்கத்தோடு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். சாக்கு போக்குகளை சொல்லாமல், அவரே வர வேண்டும் என்று சொல்லாமல், நீங்க அந்த இடத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு கிறிஸ்துவனிடத்தில் வாங்க. அவர் உங்களை அணைத்து உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் நம் ஒவ்வொருவர் மூலம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.